Hello friends, welcome to Shivani's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வச்சு அழகான ஜாஸ்மின் ஃபிளார்ஸ், வாடாத ஜாஸ்மின் ஃபிளார்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த டிஷ்யூ பேப்பரை நாம ஸ்கொயர் ஷேப்ல மடிச்சுக்கலாம். முதல்ல அது ஈவனா இருக்கணும், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி நாம மடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லாவே அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்க போறோம். ஓகே, பொறுமையா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி ரெண்டாவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது இந்த மாதிரி இருக்கட்டும். மற்றதெல்லாம் தனித்தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த ஜாஸ்மின் ஃபிளார் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு டூத் பிக் தேவை. உங்ககிட்ட டூத் பிக் இல்லைன்னா நீங்க இந்த ஊதுபத்தியோட அந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, குச்சி, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடியது, இதை டபுள் ஷீட்டா நான் எடுத்திருக்கேங்க. ஓகே, இந்த மாதிரி இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்க போறோம். பாத்தீங்கன்னா புரியும், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா இதோட மிடில்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு சிங்கிள் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்களேன். அதையும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இதோ இந்த மாதிரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளார் ஜாஸ்மின் ஃப்ளார் கொஞ்சம் பெருசா தெரியணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி தான் இதே மாதிரி வச்சுட்டு
இந்த மாதிரி பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அழகான ஜாஸ்மின் பட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னுமே நீங்க வந்து டைட்டா அந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு அழகான ஒரு பட் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ கீழே கொஞ்சம் ஏதாவது நீட்டமா இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அதை லெவலா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த டூத் பிக்ல வந்து செய்தது பார்த்தோம். இப்ப டூத் பிக்லயும் செய்யலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊதுபத்தியோட அந்த ஸ்டிக்லயும் செய்யலாம். இப்ப இது ரெண்டுமே நம்ம கிட்டக்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க. இதை எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து சின்னதா நம்ம வந்து சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது கிளாத்தை கூட நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி சின்னதா வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கலாம். எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மொத்தமா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் ஒரு சிங்கிள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசா வேணும்னா இன்னும் ஒரு டிஷ்யூ பேப்பரை கூட நம்ம எடுத்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரியே வச்சு நாம இப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு அழகான ஒரு பட் வந்து ரெடி ஆயிடுது. இப்ப கொஞ்சம் அன்ஈவனா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தது என்னன்னா, வந்து நம்ம டூத் பிக்ல செய்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் செய்து முடிச்சுட்டு ஃபைனலா கொஞ்சமா வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது பிரியாம அழகா வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து நிற்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அடுத்து கிரீன் கலர், நான் வந்து போஸ்டர் கலர் தாங்க எடுத்திருக்கேன். பட் என்னன்னா அக்ரிலிக் கலர் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்ல கொஞ்சமா வந்து இந்த மாதிரி நாம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அந்த கிரீன் கலரை. இதுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ரெண்டும். இப்போ நான் முன்னாடியே செய்து வச்சிருந்த பட்ஸ் இது. இப்போ வந்து நாம இதை கட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக வச்சு தான் கட்டணுங்க. ஏன்னா வந்து டிஷ்யூ பேப்பரில் செய்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப அழகாக்கும் ரியலான ஃப்ளார்ஸ் மாதிரியே நம்மள பட்ஸ், ரியலான ஜாஸ்மின் பட்ஸ் மாதிரியே அப்படியே அழகா இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டி முடிச்சிடலாம்.
இது மாதிரியே எல்லா பட்ஸையும் நம்ம தொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பட்ஸை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அழகாக இருந்தது. நான் கொஞ்சமாக தான் வந்து கட்டி வச்சுருக்கேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.